கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது ஆத்தும பாரம் தான். ஆகவே இந்த கால வேளையிலே ஆண்டவரை அறுவடை மிகுதி, ஆட்கள் இல்லை, சொல்ல ஆள் இல்லை, செய்ய ஆள் இல்லை, அட்லீஸ்ட் ஜெபிக்கவாது நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நல்ல உண்மை நாங்கள் துதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கூட சதிங்கிற வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசி எங்களோடு பேசும் ஏசுமலை கேட்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஏன் தெரியல, நிறைய ஆப்சன்ட் ஆயிருக்காங்க. லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திறந்தாச்சு, எல்லாம் ஊருக்கு வந்திருப்பாங்க. ஆலயத்துக்கு வர மனதில்லை, அப்படிதான். என்ன காரணமோ நியாயமான காரணங்கள் வரலன்னா பரவாயில்ல. நான் ஆலயத்தை வருவதை நான் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. ஆலயத்திற்கு எந்த நிலையிலும் நம்மளால முடியலன்னா மாத்திரம்தான் ஆலயத்திற்கு வரணும். மற்றபடி எல்லா
நான் ஒரு ஊருக்கு சென்றா ஸ்டெல்லா சொன்னாங்க, எப்படியாவது நான் போகிற இடத்துலயாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட வேண்டும். அந்த வாஞ்சை இருக்கணும். ஏன்னா ஆலயத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆலயத்தை நான் கனம் பண்ணும்போது ஆலயம் என்பது ஒரு கட்டிடம் அல்ல, நம்ம ஆண்டவர் வாசம் செய்யும் ஒரு ஸ்தலம். ஆண்டவரை நாம் கனம் பண்ணும்போது அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அது நிச்சயமாக உண்டு, அதை மறந்து விடாது. இன்னொன்று, கொடுக்கும் போது ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னா, இல்ல நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம் அவ்வளவுதான், அதோட நம்மளும் நம்முடைய குடும்பங்களும் நல்லா, அதுவே நாம் எப்படி ஆண்டவரிடத்திலே நன்மை பெறுகிறோமோ அந்த நன்மைகளை நாம் மற்றவரிடத்திலே நன்மையாக நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறோம். நம்ம எப்படி நம்ம ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே எனக்கு கொடுங்க, அவ்வளவுதான். எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். ஊழியத்துக்கும் உண்மையான ஏழை மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய காரியங்களுக்கும் நாம் கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற அமெரிக்கா தேசத்தினுடைய ஒரு மனிதர், உண்மையாக நடந்த கதை. ஆண்டவர் அவரை அழைத்தார், ஊழியம் செய்யும்படியாக அழைத்தார். அப்பொழுது அவர் அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் யோசிக்கிறாரு, நான் இந்த இடத்துல ஊழியம் செய்வதை காட்டிலும் நான் எங்கே செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவருடைய அழைப்பு, நீ ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும். ஆப்பிரிக்கா தேசம், அமெரிக்கா தேசத்தில் வாழ்ந்தவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று ஊழியத்தை செய்ய வேண்டும் யோசித்தார். ஆனால் ஆண்டுடைய அழைப்பை அவர் தட்டவில்லை. என்ன பண்ணார்? தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்றார். எவ்வளவு ஆச்சரியம் தெரியுங்களா? சென்று அங்கே தன்னுடைய ஊழியத்தை மலை பிரதேசத்திலே அவர் செய்தார். அப்பொழுது அவர் ஊழியத்தை வலிமையாக செய்தவருக்கு பல எதிர்ப்புகள், பல அடிகள், ஆனால் பல உபத்திரவங்கள், பல வியாதிகள் எல்லாம் சூழ்ந்ததால் அவருக்கு வயிற்றிலே ஒரு பெரிய வியாதி இருந்தது. அவனால எப்பொழுதும் அந்த வலி இல்லாமலே இருக்க முடியாது. ஆண்டவரத்தில் அதிகமாக ஜெபித்த, ஆண்டவரே அமெரிக்கா தேசத்திலிருந்து நான் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு வந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய வலி ஒன்று தடையாக இருக்கிறது என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், ஆனால் பதில் கொடுக்கிறார். ஆனாலும் அவர் அந்த வழியிலோடே அவர் ஊழியத்தை செய்து கொண்டார். ஏனென்றால் அமெரிக்க தேசத்தில் சொகுசா வாழ்ந்தார். ஆப்பிரிக்கா தேசத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனால அவரால் அந்த சாப்பாடு, அந்த உணவு, அந்த சூழ்நிலை, அந்த வெப்பம், இவையெல்லாம் அவருக்கு அந்த வயிற்றில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கிவிட்டது. ஆனால் அவர் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து அவருக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு ஆடு. ஒரு ஆடை அவர் வளர்த்து வந்தார். அந்த ஆட்டினுடைய பாலை குடித்து குடித்து குடித்தான் அந்த வயிற்றினுடைய வலியை அவர் தீர்த்து கொண்டிருந்தார். இப்படியாக நாட்கள் சென்று கொண்டது. நல்ல ஊழியர்களை வலிமையாக செய்தார். ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு அந்த ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய ஒரு தலைவர் அவன் வீட்டுக்கு வருகிறார். வந்து இடத்துல பேச்சு கொடுத்து விட்டு, ஐயா உங்களுடைய ஆடை நான் பார்த்தேன், அந்த ஆடை நீங்கள் எனக்கு தர வேண்டும். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாய் போய்விட்டது. உடனே ஆண்டவரை மனதுக்குள்ள இருக்கிறா, இந்த ஆண்டவரை எனக்கு இருக்கிறதே ஒரு ஆடு தான், நான் கொடுத்தே பழகிவிட்டேன். இப்பொழுது வந்து இந்த ஒரு மனிதன் என்னுடைய அந்த ஆடை கேட்கிறான், அவனுக்கு பிடித்தமான ஆடை என்று கேட்கிறான், நான் என்ன செய்வது? ஆண்டவர் பதில் கொடுத்தார், மனதுக்குள்ளே ஒண்ணுமே சொல்லல, ஆடை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஆடை கொடுத்து விட்டார். அந்த ஆப்பிரிக்க தலைவன் நன்றியோடு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சொல்றான், அவர் கையில் இருந்த ஒரு ஈட்டியை அவர் கையில கொடுத்து விட்டு அவன் சென்று விட்டான். அந்த ஈட்டி ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்த நாள் தன்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த ஈட்டியையும் அவர் கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மலை பிரதேசத்தில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். இவர் போகிறவர்களா இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இவரை பார்த்து எல்லாரும் தலை வணங்கி, தலை கவிழ்ந்து குனிந்து பணிந்து இவரை வணங்க ஆரம்பித்தார்கள். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது போகிறவர்களும் நமக்கு இவ்வளவு வரவேற்பு இதுவரைக்கும் கிடைச்சது இல்லையே, இப்படி என்ன அப்படின்னு. நிறைய பேர் பொருட்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நிறைய பேர் ஆடுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க, இப்படி நிறைய அவருக்கு வந்து சேர்ந்தது. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் ஒரே நாள் ஒரு ராத்திரியில இது எப்படி மாற்றம் அடைந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கும். அப்போ ஒருவர்கிட்ட கேட்டார், ஏன் இப்படி எல்லாரும் இதோட தான் வந்திருக்கிறேன், ஆனா எல்லாருமே என்ன இது வரைக்கும் நீங்க வணங்கவே இல்லையே, இன்னைக்கு எனக்கு பொருள் கொடுக்குறீங்க, உதவி செய்யறீங்க, வந்து வணங்குறீங்களே, என்ன காரணம்? அவர் சொன்னா, அதுக்கு ஒரே காரணம் உங்க கையில் இருந்த ஈட்டி. இந்த ஈட்டி ஒரு என்னுடைய தேசத்துடைய தலைவனுடைய ஈட்டி. இந்த ஈட்டி யார் கையில் இருந்ததோ அவர்களை நாங்கள் பணிந்து வணங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வெகுமதிகளை கொடுக்க வேண்டும். ஆகவே அதற்கான அந்த ஈட்டிக்கான அந்த காரியம் தான் இன்றைக்கு நான் ஒரு பணிந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் யோசித்தார். ஒரு ஆடை நான் கொடுத்தேன், ஆனா இன்றைக்கு
எனக்கு எவ்வளவு ஆடு, எவ்வளவு பொருட்கள், எவ்வளவு ஆண்டவர் கொடுத்தார், எவ்வளவு அற்புதமான ஆண்டவராக இருக்கு என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். இன்னும் நல்லமையாக அவர் ஊழியர்களை செய்தார். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். யோசிச்சு பாருங்க. தனக்கு புரியது நம்ம கொடுப்போமா? இருக்கிற ஒரு ஆளை கொடுப்போமா? இருக்கிறதே நம்ம கொடுக்க மாட்டோம். கொடுக்கும் போது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டு, நிச்சயமாக உண்டு. அதான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்றது. ஆமா, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். யார் நீர் பாய்ச்சுகிறாரோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். நீங்க கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே கொடுக்க நாம் பழகிக் கொள்வோம், ஆலயத்துக்கு வர பழகிக் கொள்வோம். இதெல்லாம் நல்ல நல்ல குணங்கள். சரி, என்னுடைய செய்திக்குள்ளே நான் கடந்து வருகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு 7 சபைகள், இங்க நீ வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் 7 குத்து விளக்கு இல்ல, 1ஆம் வசனத்துல 7 பொன்கரம், 7 நட்சத்திரம், 7 பொன் குத்து விளக்கு சொல்லிட்டு 7 சபைகளை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம். இது எங்கிருந்து எழுதப்பட்டது? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பத்மு தீவிலே எப்படி இருக்கிறார்? குடும்பத்தோடு இருக்கிறா? கொண்டாட்டி பிள்ளைங்களோட சொகுசா இருக்கிறா? உண்ண உணவில்லாமல், உறங்க இடமில்லாமல் தனி தீவிலே கடத்தப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார். இதை நீ எழுது. இங்க 7 சபைகளை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன சபை? எபேசு சபை. முதல் சபை எபேசு, இரண்டாவது சிமினா சபை, மூன்றாவது பெர்கமு சபை, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது. சரி, இந்த 7 சபைகளை குறித்து சொல்லிவிட்டு அதில் உள்ள குறை நிறைகளை ஆண்டவர்கள் சுட்டி காட்டுகிறார். இதுல 2 சபைகள் தேவன் விரும்புகிற நேசிக்கிற சபைகளாக இருக்கிறது. அது என்ன சபைன்னா சிமினா சபையும் பிலதெல்பியா சபை. இந்த 2 சபைகள் நீங்க வீட்டுல போய் இந்த 2ஆம் அதிகாரத்தையும் நீங்க தெளிவா போய் படிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ரெண்டையும் படிச்சு பாருங்க. மீதி 5 சபைகளிலே ஆண்டவர் ஒரு சில குறைகளை சொல்கிறார். சபை என்பது கட்டிடம் அல்ல. நான் ஏற்கனவே புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்று சொல்வது சபையில் வரக்கூடிய மக்கள், சபையினுடைய விசுவாசிகள். அதுதான் சபை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கட்டிடத்தை குறிக்கவில்லை. இந்த எபேசு சபையில் இருந்து இந்த லவோதிக்கேயா சபை வரைக்கும் அந்த 7 சபைகளிலே இந்த சிமினா சபையும் பிலதெல்பியா சபையும் ஆண்டவர் நேசிக்கிற ஒரு சபையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவன் நேசிக்கிற ஒரு சபை மக்களாக நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தேவன் விரும்பும் சபைகள் தேவனிடத்தை பெற்றுக்கொள்ளும். சிமினா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அதே மாதிரி பிலதெல்பியா சபைக்கு வாசிங்க 3ஆம் அதிகாரம். இதோ 11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளது. இந்த 7 சபைகளிலே இந்த 2 சபைகளிலே மாத்திரம் கிரீடத்தை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சபைகள் எல்லாம் இந்த கிரீடத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏனென்றால் குறைகள் உள்ள சபைகளாக இருக்கிறது. நீங்க சிமினா சபை முதல்ல எபேசு சபையில பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த, யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட சில நேரத்தில் எபேசு சபை மக்கள் மாதிரியே நம்ம இருக்கிறோம். ஆதியில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது எவ்வளவு அன்பு, என்ன வேதவாசிகள், என்ன ஜெபம், என்ன ஆலயத்தில் வருவது, என்ன கொடுப்பது, இல்ல ரொம்ப வைராக்கியமாக ஆண்டவரை நெருங்கி கொண்டிருப்போம். ஆனா கொஞ்சம் பழகின பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, நாட்கள் கடந்த பிறகு நம்முடைய அன்பு என்ன ஆயிடுச்சு? குறைந்து விடுகிறது. இல்ல ஒவ்வொரு எல்லாத்தையும் சொன்ன நேரத்தில் நான் 2 சபைகளை குறித்து மட்டும்தான் பேச போகிறேன். ஆனா ஒவ்வொரு சபையினுடைய குறைகளை இங்கே சொல்லியதை பார்க்கிறோம். நீங்க பெர்கமு சபையில பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேர் எனக்கு குறை உண்டு சொல்லிட்டார். வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தியத்திரா சபையில பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல ஆகிலும் உன் பேர் எனக்கு குறை உண்டு என்று சொல்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சர்தை சபையில முதல் வசனத்துல கடைசி பகுதியிலே நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் எப்படி இருக்கிறார்? செத்தவனாய் இருக்கிறார்.
இருக்கிறார். இன்னைக்கு சபைகள் அப்படிதான் இருக்கு. செத்த மக்களாக இருக்கிறோம். நம்ம உயிரோடு இருக்கிறதே நம்ம மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லி நான் சொல்லலைங்க, என்ன பாஸ்டர் உயிரோடு இருக்க என்ன பத்தி செத்து போனவங்க சொல்றீங்க. நான் உங்களை சொல்றேன். வேசி சபையிலிருந்து நீங்க லவதேக்கியா சபை வரைக்கும் பார்க்கும்போது இந்த சிமிர்னா பிலதெல்பியா சபையை தவிர இந்த 5 சபைகளில் உள்ளவர்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? பிணமா இருக்கிறாங்க. ஆமா, என்னதான் பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இறந்து போயிட்டா என்ன கேட்க தெரியுமா? பாடி வந்துருச்சா? வேற என்ன சொல்ல மாட்டோம், பாடி வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்படிதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடி தான் இருக்குது, நம்ம பாடி மட்டும் தான், சிந்தனை தான் இருக்கு. தெரியும். ஆண்டவரை நாம் எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளும் அதிகமாக நேசிக்க வேண்டும். சொல்லப்படுகிற காரியங்களை ரொம்ப கவனமா கேட்கணும். இது ஏன் இப்ப இடையில நான் சொல்றேன்னா, நீங்க வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த 7 சபைகளில் உள்ள குறைகளை இங்கு சொல்லிவிட்டு 2 சபைகளிலே உங்களுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த கிரீடத்தை குறித்து சொல்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சபைகள் கிரீடங்களை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் காரியம். நம்முடைய திருச்சபை, நம்முடைய மக்கள் கிரீடங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், விளையாட்ட சொல்லுவேன். விளையாட்டுல உண்மையாவே இருக்கலாம். நமக்கு என்ன தருவார் ஆண்டவர்? எங்க கொடுப்பாரு? எங்க கொடுப்பாரு? இங்க கிடையாது. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, கண்ணுக்கு தெரியாது. ஒவ்வொரு தலையிலும் ஒவ்வொரு கிரீடம் இருக்கு, அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த கிரீடங்களிலே நாம செய்ய நற்கிரியைகள், தியாகங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் முத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய அந்த தலையிலும் கிரீடங்கள் என்ன ஆகும்? பெருசாகிட்டே போகும். அவள் ஆண்டவருடைய பார்வையில சில கிரீடம் சின்னதா இருக்கும், சில கிரீடம் பெருசா இருக்கும். கிரீடங்கள் தரப்படும். கிரீடங்கள் யாருக்கு கொடுக்க போறோம்? ராஜாக்களுக்கு கொடுக்க போறோம். அப்ப நம்ம யாரு? நம்ம ராஜாக்கள். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லை, எனவே ராஜா சொல்றீங்க. ஆமா, ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அங்க உண்டுங்க. ஆமா, பரலோகத்துல கிரீடங்கள் உண்டு. அந்த கிரீடங்களை இழந்து விடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இந்த சிமிர்னா சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கும் ஆண்டவர் சொன்ன 3 காரியங்கள். முதலாவதாக நான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன சொல்றாரு? பேசுங்க. என்ன சொல்றாரு? பயப்படாதே. பயம் தான் இன்னைக்கு வாழ்க்கையை நமக்கு துளைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பாஸ்டர் ஈஸியா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு வந்தா தெரியும். எல்லாருக்கும் அதனால ரொம்ப தெளிவா சொல்லணும். நீ படப்போகிற நல்ல கவனிங்க. இது நல்ல சபைக்கு கிரீடம், ஜீவன் கிரீடத்தை பெற்றுக் கொள்வார் என்று சாட்சி கொடுக்கப்பட்ட சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முதல் காரியம், நீ உபத்திரவத்திலே எப்படி இருக்கணும்? உறுதியாய். இதுதான் முதல் காரியம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம்? உனக்கு பயப்படாத, உனக்கு பாடுகளே வராது. இப்படி சொல்லியிருந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க சிமிர்னா சபைக்கு, நல்ல சபை. ஆமா, உன் கிரியைகளை நான் கண்டேன், நேசிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்? நீ பயப்படாதே, உனக்கு பாடுகள் கிடையாது. இப்படி சொல்லியிருந்தா. ஆனா ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில 3 வருஷங்கள் இயேசுநாதர் ஊழியங்களை செய்யும் போது ஒருபோதும் உங்களுக்கு ஒன்றுமே வராது எங்கேயுமே சொல்லுங்க. முடியும் போது ஆண்டவர் பரலோகத்துக்கு செல்லும் போது முன்பதாக சொல்கிறார், உங்களுக்கு உபத்திரவங்கள் சொல்லிட்டு தான் போனாரு. உங்களுக்கு உபத்திரவங்கள், ஆனா அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்வாங்க. எனக்கு உபத்திரவம் வரக்கூடாது. நிச்சயமா வரும். ஆளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆளுகளும் உபத்திரவங்களும் சாட்சி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாடுகள் மத்தியில நம்ம என்ன பண்ணுகிறார்? அற்புதமாய் நடந்து கொண்டு நம்மளை கையை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறார்.
அருமையான தேவன் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி பாடுகளை குறித்து பயப்படாது. உபத்திரவங்கள் உண்டு என்றுதான் வேதத்தை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை நான் அதிகமாக அடிக்கடி இந்த உபத்திரவத்தை சொல்லும்போது அவர் சவுலாய் இருக்கிறார். பல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். தேவையில்லாத காரியத்தை தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல கொலைகளையும் காரியங்களையும் செய்து தேவனுக்கு விரோதமாக மூர்க்கமாக இருந்த மனிதன் ஆண்டவரை சந்தித்து அவனை பவுலாக மாற்றி அதற்கு பிறகு அந்த ஊழியர்களை அவர் சிறப்பாக செய்தார். அப்போ ஊழியக்காரர்களே மிகவும் சிறந்த ஊழியக்காரர்கள் ஒருவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருக்கு ஒரு பெரிய வியாதி இருந்தது. இந்த வியாதிகளிலே ஆண்டவர் நினைத்திருந்தா இந்த வியாதியை அவரை விட்டு என்ன பண்ணிட முடியும்? ஆமா, ஒரு வார்த்தை தேவன அவர் நினைத்தாலே போதும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வியாதி என்ன இருக்கும்? அந்த வியாதிகளோடே அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அனுமதித்து விட்டார். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12 நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கங்க. எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த உபத்திரவத்தை, அந்த வியாதியை அவர் எப்படியா ஆண்டவர் மேல குறை சொல்லல, என்ன சொல்றாரு? மேன்மையிட்டம், எனக்குள்ள ஒரு மேன்மை. எப்படி இருந்தார்? நான் எபிரேயன், நான் அவன், நான் பணக்காரன், நான் எல்லாம் உடையவன், இப்படிதான் இருந்தார் சவுல். அநேக துன்புறுத்தினார். அந்த துன்புறுத்துறதுக்கெல்லாம் ஒரு அடி இங்க கிடைக்குது பவுலுக்கு. ஆண்டவர் சொல்லுத நான் இவர் சொல்றாரு, நான் மேன்மைப்படுத்தாதபடிக்கு எனக்குள்ளே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆனா அவர் என்ன சொன்னாரு? என் கிருபை. இந்த வார்த்தை சொல்லி நம்ம நம்முடைய உபத்திரங்களிலே கடந்து போகலாம். வியாதிகள் வரும்போது ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய தவறுகளுக்காக கொடுத்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளுக்காக கொடுத்திருக்கிற ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இதை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே, நீங்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுமே எனக்கு வியாதிகள் இருக்கிறதா, ஆபத்துகள் இருக்கிறதா, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா, மற்றவர்கள் இருக்கிறதா, நீங்க பயப்படாது. நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எல்லாரும் எவ்வளவும் நீங்க பயப்படாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யோசுவா கலங்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு எல்லாருமே உன்னை மோசேக்கு பிறகு நான் இந்த ஜனத்தை இப்படி நடத்துவேன், இந்த உபத்திரவங்கள் வந்து நான் இப்படி கடந்து போவேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் நோக்கிக்கலாம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ உபத்திரவத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கணும். 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். இந்த வார்த்தைகள் சொல்லப்படும். ஆண்டவரே நாம் நெருக்கப்படுகிறோம் ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. அடுத்தது கலக்கமடைந்தோம். ஒரு செகண்ட்ல நம்முடைய மனம் உடைந்துவிடும். என்ன ஆண்டவர் இப்படி ஒரு இழப்பை எனக்கு தந்துட்டு, என்ன ஆண்டவர் இப்படி ஒரு வியாதியை எனக்கு கொடுத்து விட்டு, என்ன ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை தொடர்ந்து உபத்திரவங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற உனக்கு வரும், ஆனா நீ பயப்படாத, நீ உறுதியாயிரு. பாடுகளை குறித்து நம்ம பயப்படவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி இந்த உபத்திரத்தை குறித்து நீங்க சொல்லிட்டே இருக்கிறார். நீங்க அப்படி எழுதின புத்தகத்துல நிருபங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாடுகளை குறித்து தான் பேசுவார். உபத்திரவத்தை குறித்து தன்னுடைய அனுபவத்தை தான் அவர் பகிர்ந்து கொள்கிறார். இப்படி எல்லாம் பிரச்சனை வரும், இப்படி எல்லாம் பாடுகள் வரும், இப்படி எல்லாம் வியாதிகள் வரும், ஆனா இதன் மத்தியில் நாம் கலக்கமடையாது, நம்முடைய மனம் முடிவடையாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக எவ்வளவு பயப்படாது, உறுதியாக. ஏன்னா நாம் ஆண்டவருடைய சபை மக்களாக இருக்கிறோம், கிரீடத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சபை மக்களாக இருக்கிறோம். கிரீடம் நமக்காக கொடுக்கும் ஜீவ கிரீடம். ஆண்டவருடைய கிரீடம் விலை மதிக்கிறார். உலகத்தின் கிரீடம் அல்ல, பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவே நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி பயப்படவே கூடாது. ஒரே வசனத்தை பார்த்து மீண்டும் நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய
பயந்து இருக்கிறேன். பார்த்தீங்களா? இல்ல ஆண்டவரை விட்டு இந்த உபத்திரம் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை விட்டு விலகி சென்று விடுகிறோம். அப்படி ஒரு பயம் அப்போஸ்தலன் பவுலுக்கு இருக்குது. அதனால அவர் சொல்றாரு, ஏவாளை வஞ்சித்தது போல என்னையுமே வஞ்சிக்க. எப்படி? உபத்திரவங்கள் மத்தியில். நீங்க கணவரை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், உடமைகளை இழந்திருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், எல்லா குறைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு காரியம், நீ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நீ பயப்பட, நீ உறுதியாய் உபத்திரவத்திலே நாம் உறுதியாக. அப்போஸ்தலன் பவுல் கடைசி வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்தார். ஆண்டவர் ரொம்ப சொகுசமா இருந்தாரா? 30 வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு உண்மையாக மகனாக இருந்து 3 வருஷங்கள் ஊழியம் செய்த போது அவர் எவ்வளவு உபத்திரம். கடைசியில் தன்னுடைய ஜீவனையே ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். ஒரு அவர் இந்த உபத்திரத்தை கடந்து வராதபடி பயந்திருந்தார். அவர் தெய்வம், அவர் கரெக்ட், அவரால் முடியும். நம்மால் முடியுமா? உபத்திரவ மத்தியிலே நாம் கடந்து போக பழகிப்படும். ஏன்னா உபத்திரவங்கள் இந்த வருடத்துல முதல்ல நான் சொல்றேன், நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவான் வாக்கு கொடுத்துட்டாரு. அப்ப நித்திய மகிழ்ச்சினா வியாதியோடே வாழ்ந்து இல்ல, இதெல்லாம் வரும் போகும், அவ்வளவுதான். இது லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். நீங்கள் சந்திக்கிறதுலாம் பர்மனன்ட் கிடையாது, அது வரப்போகுது, அந்த காலத்தில் வரப்போகுது. அது கடினமான காலம். ஆனா இப்பொழுது இது சீக்கிரமாக நீங்கும் லேசா. இந்த உபத்திரவத்துக்கே நீங்க கலங்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி வாழ முடியும்? சரி, அப்போ நான் முதலாவது உபத்திரவத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சிமிர்னா சபைக்கு முதல் காரியமாக ஆண்டவர் சொல்கிறது, நீ எவ்வளவும் பயப்படாத அப்படி சொல்லிட்டு இரண்டாவது காரியத்தையும் சிமிர்னா சபைக்கு சொல்றாரு. தொடர்ந்து அப்படியே வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ வரப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவம். எத்தனை? அதான் சொல்லி இதெல்லாம் லேசான உபத்திரவம். 10 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இல்ல, 10 நாள். ஏன் அந்த வார்த்தையை குறிக்கிறாருன்னா இது லேசான உபத்திரவம் வரும், கடந்து போகும், அவ்வளவுதான் சொல்லி. ஆகிலும் இரண்டாவது காரியம் சொல்ற, முதல்ல உறுதியா இரு என்று சொல்லி சிவராஜ சபைக்கு சொல்லிட்டு மீண்டும் இப்ப என்ன சொல்றாரு? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவனிடத்தை உனக்கு. இரண்டாவதாக நம்முடைய உயிர் உள்ளவரை நாம் என்ன வரணும்? உண்மையாக இருக்க வேண்டும். உறுதியாக இருப்பது மாத்திரமல்ல, உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா? ரொம்ப கஷ்டம். உண்மையா இருப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு பாடல் பத்திர கூட ஆண்டவரை நாம் அப்படியே பற்றி கொண்டு அப்படியே போயிடுவோம். ஆனா தேவன் சொல்கிறார், உன்னுடைய ஜீவக்கிரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீ பயப்படாமல் உறுதியாக இருப்பது மாத்திரமல்ல, நீ மரண பரியந்தம் உன்னுடைய உயிர் உள்ளவரை நீ எப்படி இருக்கணும்? உண்மையாயிரு, அப்பொழுதுதான் உனக்கு ஜீவக்கிரத்தை தரும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு, தானியேல், யோபு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீதிமான்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், உண்மையானவர்களாக வாழ்ந்தார்கள். அதுல தானியேல் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் யாரு? உண்மை உள்ளவனாய் இருந்தான். அன்னைக்கு மட்டுமா? மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா தூங்குறீங்களா? 12 மணிக்குள்ள தூங்குனவங்க யாரு? கை தூக்குவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் நேத்து 12 மணிக்குள்ள படுத்துட்டேன் பாஸ்டர். யோசிங்க. 1 மணி வரைக்கும், 2 மணி, 3 மணி என்ன பாஸ்டர்? முழிக்கிற நேரத்தை பேசுங்க. முழிக்கிற நேரத்துல தூங்குற ஆட்கள் உண்டு. ஆமா, நான் நிஜத்தை தான் பேசுறேன். நீங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படியா தூங்குங்க. ஆனா சனிக்கிழமை மாத்திரம் என்ன பண்ணுங்க? 10 மணிக்கு படுத்துட்டீங்களா? இங்க என்ன பண்ண மாட்டீங்க? அது உற்சாகம் வரும். நீங்க என்ன ஆண்டவர் சொன்னா, ஆவி உற்சாகம் உள்ளது. உங்களுடைய ஆவி உற்சாகம் தான் இருக்குது. ஆனா என்ன பலவீனமா இருக்கு?
மாம்சம் பலவீனம். அந்த மாம்ச பலவீனம் தான் உங்களை தூங்க வைக்கும். ஆதி உற்சாகமா இருக்கு, நல்ல அதே கேக்குது, அதே கவனிக்குது. ஆனா தேவன் தான் என்ன பண்ணுது? தூங்க வைக்கும். நீங்க சனிக்கிழமை கொஞ்சம் உஷாரா இருங்க. பிசாசானவன் இப்படிதான் வச்சுப்பான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தடை பண்ணுவான். நான் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும். தானியேல் ஒரு பெரிய பணக்காரங்க, ஆனா தன்னுடைய தேசத்தை விட்டு இவனை கடத்திட்டு வந்துட்டாங்க. நான் வந்துட்டு இங்க அவனை ஆண்டவருடைய பெரியவனாய் மாற்றி வைத்திருக்கிறார். அப்பொழுது அவனை சுற்றி இருக்கிறவர்கள் இவன் பொறாமை கொண்டு இவனிடத்துல ஏதாவது ஒரு குறை என்னையும் உங்களிடத்துல குறை காணும்னா ஒரு குறை இல்லை, 1000 குறை சொல்ல முடியும், 1000 குறை சொல்ல முடியும். நம்ம கண்டுபிடிக்க நமக்கு குறை சொல்வது நமக்கு பழக்கம். தர்பாருடைய பிள்ளைகள் அவ்வளவு பர்ஃபெக்டான யாரும் நிறைய குறை சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இதான் இருக்கணும். ஆனா நீங்க குறை இல்லாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இங்க எவ்வளவோ தேடுறாங்க. தேடுறவங்க சாதாரண ஆள் இல்லை. நம்ம எல்லா விதத்தையும் தேடி பார்த்திருப்பாங்க. ஒரு குறையும் குற்றமும் தானியேல் இருக்காங்க. அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். உண்மை உள்ளவன் என்ன பெறுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆண்டவர் தாளந்து கதைகளை சொல்லுகிறார். ஒவ்வொரு தாளந்துகளை சொல்லிட்டு தாளந்துகளுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு, எஜமான் சொன்ன வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படிந்து அதிகமாக சம்பாதித்து கொடுத்தானோ அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன சொன்னார் ஆண்டவர்? உண்மையும் உத்தமமான, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன். இதை மறந்துடணும். நீ கொஞ்சத்துல, ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்துக்கும் உண்மை கூட சொல்லல, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலே அநேக ஆசீர்வாதம். அப்போ எல்லாத்துக்கும் உண்மையா இருந்துட்டா எப்படி இருக்கு நம்முடைய ஆசீர்வாதம்? யோசிச்சு பாருங்க. அப்படிதான் தானியேல் உயர்த்தினான். தானியேலின் காரியமும் ஜெயமா இருக்கிறது, வெற்றி அவனுடைய வாழ்க்கையில். அவன் கைதியாக வந்தான், சிறைப்படுத்திக் கொண்டு வந்தான். ஆண்டவருடைய கண்களில் 4 வாலிபர்களுக்கு அங்கே கிருபை கிடையாது. அதுதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் மூலமாக 3 நண்பர்களையும் உள்ள கொண்டு வந்தார். தானியேலுடைய காரியம் தான். எனக்கு தெரிந்த நண்பர்கள், உண்மையான நண்பர்கள், தேவனை வணங்குகிற நண்பர்கள், தேவனை மாத்திரமே நேசிக்கிறவர்கள், என்னை போலவே உண்மையாக வாழக்கூடியவர்கள், அவர்களையும் கொண்டு வாங்க. ஆண்டவர் அவர்களையும் எவன் ஒரு உண்மையா இருக்கிறானோ அவனை ஆண்டவர் உயர்த்துவார். அதான் அதை சொல்றாங்க. சொல்லிட்டு தாழ்ந்துகளை பயன்படுத்தாதவன், கீழ்ப்படியாதவன், அவனை வந்து எங்க சொன்னாரு? சோம்பேறியை. எங்க போவ? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள. உண்மையா இருக்கிறோமா? அவசியம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியல ஆசீர்வாதத்துக்காக கீழ்ப்படியக்கூடாது. என்ன ஆனாலும் ஆண்டவருக்காக கீழ்ப்படியும். அதுதான் ஆபிரகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு தன்னுடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை அழைத்து, நான் சொல்லும் தேசத்துக்கு நீ போ. அங்க இதை விட அதிகமாக ஆசீர்வாதங்களை நம்பி அவன் போனான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆசீர்வாதம் வரும், அதனால ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம்? பற்றி கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இல்லாட்டாலும் உண்மையா இருந்தாலும் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும், உனக்கு எதிராக நடக்கும். ஆனா அதன் மத்தியிலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம். ஹிட்லர் 2ஆம் உலகப் போர் உங்களுக்கு தெரியும். அதுல கொண்டு யாரு? ஹிட்லர். ஜெர்மனி தேசத்தினுடைய பெரிய பெரிய வெற்றி எல்லாம் அவனுக்கு கிடைத்தது. அப்பொழுது அவன் ஒரு கப்பல்ல போய் கொண்டிருக்கின்றான். கப்பலுடைய மேல் தளத்திலே ஹிட்லர் அப்படியே நின்றுகிட்டு அப்படியே பெருமையா தன்னை அப்படியே பார்த்துக்கிட்டு கப்பல் ஒரு கேப்டன் அங்கு வருகிறார். கேப்டன் அங்கு வரும்போது அவர் வந்து சொல்கிறார், ஹிட்லரை பார்த்து, உங்களுடைய பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படி சொன்னே அவர் சொன்னாரா, எனக்கு இருக்கிற எனக்கு கீழே இருக்கிற என்னுடைய மக்கள், என்னுடைய வீரர்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படி தட்ட மாட்டாங்க. அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. என்ன சொன்னாங்க கேட்பாங்க. வீட்டுல தைரியமா சொன்னாங்க. அப்படி நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு சுட்டு செத்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு வீரனை கூப்பிடலாம். மேல் தரத்துக்கு துப்பாக்கி எடுத்து உங்க சுட்டுக்கோ அப்படின்னு
என்ன ஏன்னு கேட்க துப்பாக்கி எடுத்தா தன்னட்டமான சுட்டு சேர்த்தான். கேப்டனுக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா இது இப்படி இருக்கிறாங்க. சரி இவன் ஏதோ தெரிஞ்ச ஆளை கூப்பிடுறான் ஹிட்லரு, இன்னொரு ஆளை டெஸ்ட் பண்ணி பார்க்க, இன்னொரு ஆளை கூப்பிடுறேன் நான் கேட்கிறேன். சரி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. கத்தியாலே அறுத்து செத்துரு அப்படிங்கிற அந்த வாழ்க்கை அந்த வீரரை விட்டு நீ உன்னுடைய கத்தியாலே என்ன பண்ண அறுத்து செத்துருவா தப்பான கத்து செத்துட்டான். இன்னும் ஆச்சரியமா போச்சு கேப்டனுக்கு. உண்மையாகவே ஹிட்லர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. இப்படி பயந்து இருக்கிற மக்கள், கீழ்ப்படுகிற மக்கள், அதனாலதான் பெரிய பெரிய வெற்றிலாம் கிடைத்திருக்குது அப்படின்னு இவர் சொன்னாரு. மூன்றாவது ஒரு ஆளை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணிடலாமா, ஆசை டெஸ்ட் பண்ணிடலாம்னு கேப்டன் சொன்னோன்னே இன்னொரு ஆளை கூப்பிடுறாரு. இவருக்கு என்ன சொல்றாரு, இவர் நிக்கிறது 10 தரம் 10வது மாடியில் இருக்காரு. வந்த உடனே அவன் குதிக்க சொல்லிருங்க, மேல இருந்து அவனை குதிச்சு செத்துற சொல்லுங்க. மூணாவது நீ குதிச்சிடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் குதிக்க ஓடும்போது கேப்டன் நேரா போய் அவங்க சட்டையை பிடிச்சி தனியா கூட்டு போயிட்டாரு. போயிட்டு கேட்கிறாரு, ஏடா அவருதான் அறிவு இல்லாம சாவுறாரு, நீ செத்துக்கிட்டு இருக்கிய, இப்ப குதிக்க சொல்றாரு, குதிச்சுட்டா நீ செத்து போய் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னாங்க. இவர்கிட்ட நான் வேலை செய்யறத விட நான் சாவதே மேலு அப்படின்னு நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். யோசிச்சு பாருங்க, குதிச்சவங்கெல்லாம் எந்த காரியத்துக்காக குதிச்சிருக்காங்க, ஏதோ நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்காக இல்ல. இந்த ஆளுகிட்ட வேலை பார்க்கறதோட வாழ்றத விட வந்து சுட்டோ கட் பண்ணியோ இல்ல குதிச்சோ செத்து போயிடுறாங்க. இவங்க வந்து அவனுக்கு கீழே ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு கீழ்ப்படிதல் தான். ஆனா ஆண்டவர் அப்படி உங்களை கீழ்ப்படிய சொல்லல. ஆண்டவர் உங்களை அந்த நோக்கத்தோடு உங்களை அழைக்கவில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆனா நீங்க சிவதா சபையில் உள்ள அந்த நல்ல குணங்கள் உறுதியா இருக்க வேண்டும். உபத்திரவங்களிலே இரண்டாவது உயிர் உள்ளவரை உண்மையா இருக்க. ஒரு வாழ்க்கையில் நீங்க எப்படி இருக்கீங்க? மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 3:9 வசனத்தை வாசிங்க. இதோ யூதர்களால் இருந்தும் பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் முன்பாக இது யாருக்கு சொல்லுது? பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம். இதுல நீங்க உஷாரா இரு என்று சொல்லுகிறார். உறுதியா இரு, உண்மையா இரு, உஷாரா. ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானுடைய கூட்டத்தில் சில பொய் சொல்லக்கூடிய மக்களை உங்களுக்குள்ள என்ன பண்ணுவேன் வைப்பேன் என்று சொல்றார். நம்ம என்ன பண்ணணும்? உஷாரா. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் வஞ்சிக்கிற கூட்டங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பொய் போதனைகள், ஆட்டங்கள், பாட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாருங்க. என்ன பாட்டு தெரியுமா? மேடையில ஸ்டேஜ்ல பாருங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? ஆசை சொல்லுங்க. ஆசை ஒரு வரை அந்த பாட்டு மேடையில பாடுறாங்க, மியூசிக் கூட பாடுறாங்க. அதிர்ச்சியா இருக்குது எனக்கு. புகை போடுகிறாங்க. கேட்டா அப்படியே வேதங்கள் அப்படியே ஆண்டவர் மகிமையோடு இறங்கி வருவார். புகை எங்க பார்த்தாலும் அது அப்படியே டான்ஸ் பாட்டு இன்னும் எப்படியோ போயிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது. எதுவுமே பரலோகத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய பரிசுத்த மாத்திரம் தான் பரலோகத்துக்கு சொல்றாங்க. ஆண்டவரே பிலதெல்பியா சபைக்கு, நல்ல சபைக்கு, நல்ல திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்றார், சாத்தானுடைய பொய் ஆட்கள் சில பேர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலங்களில் ஆண்டவர் போகும்போது எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். நீங்க பேதுருல படிச்சு பாத்தீங்கன்னா வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நல்ல தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். நல்ல தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள், கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவாக வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய எப்படி பண்ணுவாங்க? தந்திரமாய் நுழையக்கூடாது. தந்திரமா பண்ணிட்டாங்க. உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதான் அந்த வார்த்தை. வெறும் வேத புரட்டுகளை அன்பாக கூடல, தந்திரமா இருந்தா நரியை போல வஞ்சிக்கிறவர்களாக, நம்மை அப்படியே மயக்குகிறவர்களாக, நம்மை அப்படியே கீழே விடக்கூடியவர்களாக, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு தந்திரமான ஒரு உபதேசத்தை என்ன பண்ணுவாங்க? தங்களை திரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மனிதனுக்கு தங்களுக்குள்ள தீர்மான அறிவை பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவருடைய கெட்ட நடவடிக்கை, எங்க கெட்ட நடவடிக்கை நம்ம பார்க்க முடியும். நம்ம வேற இல்லை. நாம் திருந்துவோம்.
நாம் உஷாரா இருப்போம். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிமெனா சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கும் ஆண்டவர் சொன்ன காரியம், நீ உண்மையாயிரு, நீ உறுதியாயிரு, உஷாராயிரு. கடைசி காலத்தில் நீ மனுஷன் கேட்டு போயிடுவீங்க. ஆமா, 2 கேட் இருக்கு. இது கேட்டு, நான் சொல்றது 2 கேட்டு. 2 கேட் இருக்கு. பரலோகத்துக்கு ஒரு கேட்டு, நரகத்துக்கு ஒரு கேட்டு. பரலோக கேட்டு எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும், குறுகலா இருக்கும். நரகத்துக்கு கேட்டு ஏன் விசாரமா இருக்கு? நிறைய போவாங்க. ஆனா பரலோகத்துக்கு கொஞ்சம் கல்வாரி பிள்ளைங்க மாத்திரம் எங்க போவோம்? யோசிக்காங்க. நான் எப்படி சொல்றது? நான் இந்த பெரிய கேட்டுல யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இங்க சின்ன கேட்டுக்கு ஞாபகம் இல்ல. நான் சொல்றது நம்மை கல்வாரி பிள்ளைகள், நான் நீங்க எல்லாம் எங்க போனோம்? சின்ன கேட்டுடைய பரலோக வாசல் நுழைவு. அல்லேலூயா. சொல்லதான் அவனுக்கு பரலோகம் போயிடும். அப்ப கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு நரகமே வராத பாஸ்டர், ரொம்ப கஷ்டங்க. நரகத்தை நீங்க சாதாரணமா எடுத்துறாதீங்க. ஐயோ, யோசிச்சு பாருங்க. அந்த அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல். தண்ணீரை விடுதீங்கன்னா மிஞ்சி போனா நல்லா மூச்சு குடிக்கிறவங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் அப்புறம் வயிறு ஊப்பி தண்ணியை குடிச்சு என்ன பண்ணுவீங்க? ஆனா அக்கினி கடல் நித்திய கடல்ல மரணம் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? எரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. எரிஞ்சுக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குமா? சில்லுன்னு இருக்குமா? எரியும் போது ஒருத்தர் கூப்பிடுறோம், ஐயோ எனக்கு எரியுது, என் நாக்குல தண்ணியை கொடு. என் சகோதரர் 5 பேர் இருக்கிறாங்க, தயவு செய்து சொல்லுங்க, ஐயோ இது என்னால தாங்க முடியல. சொல்லிட்டேன், நீங்க அங்க ஆள் இருக்கிறாங்க சொல்றதுக்கு. அவங்க கேட்டா திருந்திப்பாங்க. மோசே உண்டு, ஆபிரகாம் உண்டு, எல்லாம் இருக்கிறாங்க, ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க. நீ உங்க வேதனையை அனுபவி. ரொம்ப கஷ்டம். அவருடைய வார்த்தையை புரட்டுவார். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்வது, சாத்தானுடைய ஒரு சில கூட்டத்தின் மக்கள் உங்களுக்குள்ளே நீங்க நுழைஞ்சிட்டாங்க, நிறைய நுழைஞ்சிட்டாங்க. காலங்கள் மாறிக்கொண்டே போகுது. ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வேதத்தை நம்புங்க. நான் என்ன நம்புறேன்? என்னுடைய வார்த்தை நம்பாதீங்க. வேதத்தை நம்புங்க. வேதத்தை படிச்சீங்கன்னா நீங்க மாற மாட்டீங்க. வேத புரட்டர்கள் புரட்டுவார்கள், நீங்க ஜாக்கிரதையாக. ஆதியில வேதத்தை நம்ம அதிகமா நானும் வேதத்தை எவ்வளவு நேரம் படிக்கும். இப்போ வேத படிப்பு குறைஞ்சு போச்சு. உண்மைதான். ஏன்னா போன், டிவி, மற்ற காரியங்கள், விளையாட்டு இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. படிப்பு வேதத்தை எடுக்க நம்ம நிறைய பேர் போன்லயே எல்லாத்தையும் செய்யறாங்க. போன்ல வாசிக்கிறது பார்ப்பேன். ஆனா போன்ல வெறும் வேத பைபிள் மட்டும் வச்சுதான் பரவாயில்ல. என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. யூடியூப் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. அதோட என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. அது எப்ப படிக்கணும்னா, நீங்க ட்ரெயின்ல போறீங்க, அப்போ நீங்க பைபிள் எடுத்துட்டு போக முடியாது, கஷ்டம், படிக்க முடியாது. அப்ப நீங்க போன்ல பார்த்தாலும் சில பேர் சர்ச்சுக்குள்ளே இதை வச்சுப்பாங்க. அது உருவம் அனுமதிக்கக்கூடாது. இனிமேல் அது ஆர்டர் பண்ணணும். போன் போட்டு அதாதீங்க, பைபிள் தான் படிக்கணும். ஏன்னா அதுல வேற ஒன்றுமே கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம். ஆனா செல்லுல எல்லாமே இருக்கு. அதனால செல்லுல அவசரத்துக்கு படிங்க, பரவாயில்ல. ஆனா செல்லையே ஞானமாக, பைபிளையே ஞானமாக மாற்றாது. அது சும்மா ஒரு அவசரத்தை கொண்டு எடுத்துக்கலாம். ஏதோ நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக போகலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கு வேதம் தான் அவருடைய வாழ்க்கை மாறும். வேதப்பொருட்கள் உருவாக சாத்தானுடைய கூட்டம் வஞ்சிக்கும். அதை ஜாக்கிரதையாக இருக்கும். ஆகவே 3 காரியங்கள் சிமெனா சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கும் ஆண்டவர் சொல்கிறது, உபத்திரவத்திலே உயிர் உள்ளவரை உண்மையார், இந்த உலக வாழ்விலே விஷயம். 3 காரியம் நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்காக ஆண்டவர் சின்ன கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி நீ தப்பு போயிடும். கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவருடைய நீங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்துட்டு கடைசி நாட்களிலே ஆண்டவரை விட்டு விலகினாலும் உங்களுக்குரிய கிரீடத்தை நீங்க இழந்து போவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அழைத்தவர் அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கிறார். நீங்கள் உண்மையாக இருந்து உஷாராக இருந்து திருச்சபைகள் ஆண்டவராலே நேசிக்கக்கூடிய சபைகளாக இருக்க, அப்படி ஒரு மக்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். நிச்சயமாக கல்வாரிகளை காண்பித்த ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.